2 நாளைக்கு முன்னாடி தான் பக்கத்து தோட்டத்தில வந்து மாங்காய் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நெறையாவே இருந்தது. ஆல்ரெடி மாங்காய் சாம்பார், மாங்காயில வந்து சம்மந்தி அந்த மாரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, வேற எதுவும் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்றதுக்கும் வந்து ரெசிபி கிடைக்கல. அதனால இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் வேலைய தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னடா லஞ்சுக்கு செய்ய வேண்டிய ரெசிபிய டின்னருக்கு பண்றாளேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நம்ம வீட்ல வந்து தோசை மாவு, சப்பாத்தி மாவு எல்லாமே காலியாயிடுச்சு. கோதுமை ரவை கூட இல்ல. ஸோ அதனால எப்படி இருந்தாலும் நைட் வந்து ரைஸ் ஐட்டம் தான் பண்ணணும். சரி கொஞ்சம் குயிக்கா சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் சொல்லி தான் மாங்காய் சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மண்சட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லெண்ணெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இது 3ம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4, 5 துண்டு இஞ்சி, ஒரு 5, 6 பல்லு பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற மாங்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே வந்து அந்த மாங்காய் நல்லாவே மெல்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாங்காயை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதம் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா போதும். சூப்பரான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம்.